நீ அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை. முருகா முருகா முருகா. தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய். தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய். குருவாக எனக்கு நல்லிசை தந்தாய், ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய். திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், நாயேனை நாளும் நல்லவனாக்க, நாயேனும் நாளும் நல்லவனாக்க. ஓயாமல் ஒளியாமல் உன்னருள் தந்தாய், ஓயாமல் ஒளியாமல் உன்னருள் தந்தாய். நீ அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை. முருகா முருகா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சூப்பர் கலாஜி, ஆஹா மெய் மறந்து போயிட்டோம். ரொம்ப அழகா பாடுறாரு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சொல்லலாமா சார்? சொல்லுங்கம்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கர்மண்ய கர்மய பஷ்யேத கர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத். ब्रह्मार्पणं ब्रह्महविर् ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्धव्यं ब्रह्म कर्म समाधिना. जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சார் இன்னைக்கு நான் ரிவிஷன் ஸ்லோகம் சொல்லலாமா சார்? ட்ரை பண்றேன். 10வது அத்தியாயத்தோட சொல்லுங்களேன். ரொம்ப நாளாச்சு. நீங்க சொல்லுவீங்கல்ல பிரார்த்தனா ஸ்லோகம்? ஆமா, நீங்க பிரார்த்தனா ஸ்லோகம் சொல்லுங்க. ஓகே, நான் பிரார்த்தனை சொல்லட்டுமா? தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகந்தை येन मामुपयान्ति ते. अहमात्मा गुडाकेश सर्वभूताश्रयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च. जय श्री कृष्ण सर. महर्षीणा भृगुरहं गिरामस् एकमक्षरं यज्ञानां जप यज्ञोऽस्मि यज्ञानां जप यज्ञोऽमि स्थावराणां हिमालयः अश्वत्थः सर्ववृक्षाणां देवर्षीणां च नारदः गन्धर्वाणां चित्ररथः सिद्धानां कपिलो मुनिः उच्चैश्रवसमश्वानां विद्धि मामृतोद्भवम् ऐरावतं गजेन्द्राणां नराणां च नराधिपम् आयुधानामहं वज्रं धेनूनामस्मि कामधुक् प्रजनश्चास्मि कन्दर्पः सर्पाणामस्मि वासुकिः
अनन्तश्चास्मि नागानां वरुणो यादसामहं पितॄणामर्यमा चास्मि यमः संयमतामहम् प्रह्लादश्चास्मि दैत्यानां कालः कलयतामहं मृगाणां च मृगेन्द्रोऽहं वैनतेयश्च पक्षिणाम् पवनः पवतामस्मि रामः शस्त्रभृतामहं झषानां मकरश्चास्मि स्रोतसामस्मि जाह्नवी सर्गाणामादिरन्तश्च मध्यं चैवाहमर्जुन अध्यात्मविद्या विद्यानां वादः प्रवदतामहम् अक्षराणामकारोऽस्मि द्वन्द्वः सामासि कस्य च अहमेवाक्षयः कालो धाताहौ विश्वतो मुखः அவ்வளவுதானா? ஓகே, தேங்க்யூ சார். 33 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். எல்லாத்தையும் தன்னோட விபூதிகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார் பகவான். நிறைய விபூதிகள் பகவான் நமக்கு சொல்லிட்டு இருக்கார். எல்லாத்துலயும் நமக்கு புரிய வேண்டியது இவ்வளவுதான். 52 ஸ்லோகம் விபூதிகள் கிட்டத்தட்ட முடிச்சிருக்கார். இன்னொரு 20 விபூதிகள் இருக்கின்றன. அது வரும் ஸ்லோகங்களில் சொல்லிட்டு வரார். 34வது ஸ்லோகத்துக்கு போலாம். மிருத்யுஸ் சர்வஹ ரக்ஷாஹமுத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்திஸ்ரீர்வாக்ய நாரீணாம் ஸ்மிருதிர்மேதா திருதிः க்ஷமா. மிருத்யு மிருத்யு மரணம், சர்வ எல்லாவற்றையும், ஹரஹ அழிப்பவன், ச மற்றும், அகம் நான், உத்பவஹ தோன்றுவது, ச மற்றும், பவிஷ்யதாம் எதிர்காலத்தில், கீர்த்திஹி புகழ், ஸ்ரீ செல்வம், வாக் பேச்சு, ச மற்றும், நாரீணாம் மகளிர்களில், ஸ்மிருதிஹி நினைவு, மேதா அறிவு, திருதிஹி துணிவு, க்ஷமா மன்னிப்பு. நான் தான் இறப்பு மற்றும் எல்லாவற்றையும் அழிப்பவன் மற்றும் எதிர்காலத்தில் தோன்றும் எல்லாமும் நான் தான். வெண்மையான குணங்களில் நான் புகழ், செல்வம், பேச்சு, நினைவு, அறிவு, துணிவு மற்றும் மன்னிப்பு அப்படின்னு பகவான் சொல்றார். ஓஷனமா பார்க்கலாம். மிருத்யு சர்வஹரஷ்சாஹம். மிருத்யு மிருத்யுல மிருத்யு மிரு மேல் ஆகாத் கொடுத்து மிருத்யு சர்வ கொடுத்து சர்வஹ ரஷ்சா சர்வஹர எல்லாமே பொருள் எழுத்துகள். சர்வஹரஷ்சா மேல் ஆகாத் கொடுத்து ரஷ்சாஹம் சாஹம் ஹம்ல நிறுத்தலாம், இல்லைன்னா ரஷ்சாஹமுத்ப ரஷ்சாஹமுத்ப மு இம்மன் ஊ இருக்கிறதுனால மூ சொல்லிடலாம். முத்ப முத்ப மூ மேல் ஆகாத் கொடுத்து முத்பவஷ்ச வஷ்ச வ மேல் ஆகாத் கொடுத்து முத்பவஷ்ச பவிஷ்யதாம். பவிஷ்ய இந்த பவஷ்ச பவிஷ்ய வருதுனால அந்த பவஷ்சல கொஞ்சம் பாசத்துனா இந்த ப கரெக்டா வரும், இல்லைன்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. முத்பவஷ்ச பவிஷ்யதாம் விஷ்யவி மேல் ஆகாத் கொடுத்து விஷ்யதாம். கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச கீர்த்தி கீ நடுவில் எடுத்து அப்புறம் பார் கொடுத்து கீர்த்தி ஸ்ரீர்வா ஸ்ரீர்வா இருத்தி ஸ்ரீர்வா எல்லாம் வந்துட்டே இருக்கும்.
கொஞ்சம் ஜாகிரதையா சொல்லணும்னா கரெக்டா இருக்கும். கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச, வாக்ச வாமிதாக இருக்குது. வாக்ச நாரீணாம், நாரீணா எல்லாமே நெடில் எழுத்துகள். நாரீணாம் ஸ்மிருதிர் மேதா, ஸ்மிருதி அது ஸ்மிருதி இல்ல, ஸ்மிரு மிரு அது ஸ்மிருதிர் ரப்பார் கொடுத்து மேதா திருதி க்ஷமா, திரு அது திருதி இல்ல, திருதி திருதி ஹி கொண்டு வரணும் விசர்க இருக்கிறதுனால. ஸ்மிருதிர் மேதா திருதி க்ஷமா, ஹீ எல்லாம் எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னு ஒண்ணு இல்லை. திருதி அப்படின்னு சொன்னா கூட போறோம். திருதி க்ஷமா. बालाजी जी जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. मृत्यु सर्वहरश्चाघम् उद्भवश्च भविष्यताम् कीर्तिश्रीर्वाक्च नारीणाम् स्मृतिर्मेधा धृतिः क्षमा. பியூட்டிஃபுல் ஜி, எல்லாமே கரெக்டா இருந்தது. Yes sir. சாஹம் உத்ப முத்ப சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பவஷ்ச பவிஷ்ய, இந்த ப கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் सर्वहरश्चाहम् sir. என்னமா இந்த सर्वहरश्चाहम् அதுவா சார்? சர்வ ஹரஷ்சாஹ முத்ப, முத்ப ஜாயின் பண்ணிடலாம். ஓகே. முத்பவஷ்ச பவிஷ்யதாம். ஓ மத்பவश्च भविष्यताम्. முத்பவஷ்ச இம்மன் ஊ இருக்கிறதுனால முத்ப. அதே மாதிரி Okay. ஸ்மிருதிர் மேதா, ஸ்மிருதிர் மூ இருக்க மாதிரி இருந்தது. மிரு அது ஸ்மிருதிர் மேதா திருதி க்ஷமா, அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். स्मृतिर्मेधा धृतिः क्षमा. பர்ஃபெக்ட் ஜி. थैंक यू सर. जय श्री ஸ்ரீ கிருஷ்ணா. மிருத்யு சர்வ அரஷ்சாஹம், எல்லாத்துக்குமே முடிவு உண்டு. அது மிருத்யு. ஏதான ஒண்ணு நிச்சயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிருத்யுங்கிறது நிச்சயம். மியூட் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும்? நேத்தி கூட சொன்னோம், எல்லாரும் மியூட் பண்ணல, கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா மிஸ் ஆகுது. அப்புறம் சுஜாதாஜி பண்ற பர்ஃபெக்ட் வேலையில கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்துருது. அவங்க மிஸ்டேக் இல்லை, நம்ம மிஸ்டேக். மியூட் பண்ணாம இருக்கோம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. மிருத்யு சர்வ ஹரஷ்சமாம். மிருத்யு எது நிச்சயமா நடக்க போறதோ அது மிருத்யு. மிருத்யுங்கிறது முடிவு. எல்லாத்துக்குமே முடிவுண்டு. பகவானோட லீலைகளுக்கு முடிவு கிடையாது. பகவானுக்கும் ஒரு அந்தம் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற பகவானான ஜீவாத்மா, அதுக்கும் அந்தம் கிடையாது. ஆனா அந்த தேகம் இந்த பிரபஞ்சத்தினால வர எல்லா விஷயங்களும் பிரகிருத்தினால வருது. எல்லாத்துக்கும் ஒரு மிருத்யு இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, உயிரோட இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அசையாததா இருக்கிறதும் சரி, அசைகிறதா இருக்கிறதும் சரி, எல்லாத்துக்குமே மிருத்யு உண்டு. அந்த மிருத்யும் நான் தான். அது மட்டும் இல்ல, மிருத்யு மட்டும் இல்ல, மிருத்யுவை அழிப்பவனும் நான் தான். மிருத்யு நான் தான், அழிப்பவனும் நான் தான், பண்றவனும் நான் தான், அதை அழிப்பதும் நான் தான். மிருத்யு வந்தோன்னா எல்லாத்துக்குமே மரணம் உண்டு. வெறும் உடம்புக்கு தான் இல்லை. உடம்புக்கு நம்ம பார்க்கறது, அதாவது ஃபீல் பண்ண முடியறது, இந்திரியங்களால தொட முடியறது, இந்திரியங்களால பார்க்க முடியறது, அதுதான் தேகம்னு இல்லை. அது தவிரையும் நமக்குள்ள உள்ளுறுப்புகள், மனசு, புத்தி, இதெல்லாம் இருக்கு. எல்லாமே அழிஞ்சிடும். எல்லாத்துக்குமே மிருத்யு உண்டு. அந்த மிருத்யுக்கு அதுக்கெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா திரும்பி திரும்பி வரத்த புனர்ஜென்மம் வரைச்ச நம்மளோட பழைய உற்றார் உறவினர்களுக்காக நம்ம அழுதுன்னு இருப்போம். ஸோ எல்லாமே மறைஞ்சிருது. ஏன்னா எதெல்லாம் மறையுங்கிறது, மிருத்யு எதுக்கு உண்டு அப்படின்னா இந்த பிரகிருத்தினால வந்ததுக்கெல்லாம் தான் மிருத்யு உண்டு. ஸோ அந்த மிருத்யு நான் உத்பவஷ்ச பவிஷ்யதாம். பகவான் தான் எல்லாத்தையும் நான் தாங்குபவன் நான் அப்படிங்கிறார்.
அதே மாதிரி நாளைக்கு வரப்போறதும் உத்பவம் பண்றதும் நான் தான். ஃபியூச்சர்ல என்ன வரப்போறதுங்கிறதும் அதுக்கான உத்பவம் நான் தான். பகவான் சொல்றார், நான் தான் இந்த உத்பவம் பண்றது, அதை தாங்குவது, அழிப்பது எல்லாமே நான் தான். இந்த 3 விஷயமும் பண்றது நான் தான் அப்படிங்கிற. அப்புறம் கீர்த்தி, ஸ்ரீ, வாக்ச, ஸ்மிருதி, மேதா, திருதி, க்ஷமா அப்படின்னு 7 விதமான மகளிர்கள் தேர்ந்து மகள்கிட்ட இருக்கிற மட்டும் அப்படி இல்லை. அதாவது இந்த கிராமர்ல வியாக்கரணத்துல பெண்மையான வியாக்கரணம் இருக்கிறது. இந்த விஷயங்கள் நாரீணாம், பெண்களுக்கு அழகும் இதுதான், அது எல்லாமே நான் தான் அப்படிங்க. கீர்த்தி, அதுல இந்த 7 விஷயங்கள் சொல்ற. கீர்த்தி, ஸ்ரீ, வாக், ஸ்மிருதி, மேதா, திருதி, க்ஷமா. அதுல கிருத்தி, ஸ்மிருதி, மேதா, திருதி, க்ஷமா இவ இந்த 5 பேரும் தக்ஷனோட மகள்கள், டாட்டர்ஸ். தக்ஷனுக்கு விஷ்ணு புராணம் பார்த்தீங்கன்னா 24 மகள்கள் இருந்தார்கள். அந்த 24ல இந்த 5 பெண்கள் தான் எல்லாத்துமே ஸ்ரேயசான. அதனால இந்த 5 பேரை எடுக்கிறா. ஸ்ரீங்கிறது பிருகுமுனியோட மகள் ஸ்ரீ. வாக் என்பது பிரம்மனின் மகள். ஸோ இந்த 7 பேரும் கீர்த்தி, கீர்த்தினா புகழ், ஸ்ரீ செல்வம், வாக் பேச்சு, ஸ்மிருதி ஞாபகம் இருக்கிறது, மேதா அறிவுபூர்வமாக இருக்கிறது, திருதி திருடகாத்திரமா இருக்கிறது, துணிவோடு இருக்கிறது, க்ஷமா மன்னிப்பு. ஸோ இந்த 7 விஷயமும் நாரீணாம், பெண்களின் அழகு அப்படிங்கிறார். ஸோ இந்த 7 விஷயத்துக்கான பிரதான தெய்வதா யாருன்னா இந்த 7 பேரு தான். இந்த மாதிரியான குணங்கள் கீர்த்தி, புகழ், இது நம்மளோட நல்ல குணங்கள்னால வருது. செல்வம்ங்கிறது நம்ம சேகரிக்கிறது. வாக்ங்கிறது பேச்சு, நல்லவா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள் வாயிலேருந்து வரும். ஸ்மிருதி ஞாபகம் இருக்கிறது. என்ன ஞாபகம் இருக்கு? நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்துறது, ஞாபகம் வச்சுக்கிறது. பார்த்தால் நிஜமாவே இந்த ஸ்மிருதிங்கிறது நாரீனாம், பெண்களுக்கு ரொம்ப விஷயமானது. புருஷாளுக்கு சட்டுன்னு மறந்து போயிடும். பெண்களுக்கெல்லாம் அன்னைக்கு நீங்க அப்படி சொன்னேளே அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் அன்னைக்கே அப்பவே இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தா நமக்கு சொல்லியிருக்காரு. ஸ்மிருதிங்கிறது நினைவு வைக்கிறது. ஆனா இங்க பாக்குறதுன்னா இது இது எல்லாத்துமே ஒரு ஸ்ரேயசான விஷயமா பாக்குறதா. பகவான் இது எல்லாத்துலயுமே நல்லதா இருக்கிறத என்னோட விபூதி அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிற. அப்படின்னா நினைக்கிறது என்ன? ஞாபகம் வச்சுக்கிறது என்ன? பகவானோட சொல்கள், நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணுங்கோ அப்படிங்கிறதுக்கு காரணமும் இதுதான். இதெல்லாம் நல்ல விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்கப்புறம் மேதா, அறிவுபூர்வமா இருக்கிறது. அறிவு இருந்ததாதான் மனசை சரியா நடத்த முடியும். மனசுக்கும் அறிவுக்கும் எப்பொழுதுமே ஒரு தகராறு நடந்துட்டு இருக்கும். அறிவு இது பண்ணாதே அப்படிங்கிற, மனசு இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கும். இந்த மனசு மேல கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கிறது இந்த அறிவால தான் முடியும். ஸோ அறிவு ரொம்ப இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சுட்டு இருந்தாதான் அறிவு வருது, ஞானம்.
அறிவு இருந்தாதான் ஞானம் வரும். ஞானம் இருந்தாதான் மனசு மேல ஒரு கட்டுப்பாடு வரும். ஸோ அதனால இந்த அறிவு ரொம்ப முக்கியம். திருப்தி உறுதியாக இருக்கிறது. உறுதியான எதுல உறுதியா இருக்கணும்? தன்னோட பிரின்சிபிள்ஸ்ட, தன்னோட நம்பிக்கைகள்ல உறுதியா இருக்கணும். பகவான் பேர்ல இப்ப நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோமா, ஐயோ சரணாகதி அடைஞ்சப்புறம் 4 நாள் கழிச்சு ஐயோ இது நம்ம தப்பா பண்ணியிருக்கோமோ, நம்ம அது மாதிரி வேற விஷயமா பண்ணிருந்தாதான் நமக்கு நல்லதோ, அப்பதான் பணம் கிடைச்சிருக்கும், பணம் தான் முக்கியம் போல இருக்கு அப்படின்லாம் மனசு தடுமாற விடாம உறுதியா இருக்கிறது திருப்தி. க்ஷமாங்கிறது மன்னிப்பு. மன்னிச்சாதான் அதுகிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் போயிடும். ராகத்வேஷம் இதெல்லாம் போனோம்னா மன்னிப்பு ரொம்ப முக்கியம். எல்லா மெடிடேஷன்லயும் சொல்லுவா, நிறைய மெடிடேஷன்ல சொல்லுவா, மெடிடேட் பண்ணிருக்கிறச்சே ஃபர்கிவ்னஸ் கொண்டு வாங்கோ, எல்லாரையும் மன்னிச்சிருங்கோ, உங்களுக்கு யார் தப்பு பண்ணாலோ தீங்கு பண்ணாலோ வாழி மன்னிச்சிருங்கோ, உலகத்தையே மன்னிச்சிருங்கோ அப்படின்னு நிறைய பேர் மெடிடேட். அது ரொம்ப முக்கியமானது. அந்த அட்டாச்மெண்ட்டை கட் பண்ணுது. துவேஷமும் ஒரு அட்டாச்மெண்ட் தான். அந்த துவேஷத்தை கட் பண்ணுன்னா மன்னிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இந்த 7 விஷயங்களும் நாரீணாம், பெண்களுக்கு அழகு, பெண்களின் குணங்கள், பெண்களின் வியாக்கரணத்திலையும் பெண்களாக வருகிறது. அதனால இந்த 7 விஷயமும் பார்த்தேன்னா என்ன நினைச்சுக்கோ, என்னோட விபூதி அப்படிங்கிற. இதுல இந்த முதல் 3 பார்த்தேன்னா கீர்த்தி, ஸ்மிருதி, கீர்த்தி, ஸ்ரீ, வாக், இது 3ம் வெளியில காமிக்கிறது. பாக்கி 4 விஷயங்கள் தனக்குள்ள இருக்கிறது. ஸ்மிருதி, மேதா, திருப்தி, க்ஷமா, இது நமக்குள்ள இருக்கிறது. சோ இதெல்லாம் எங்க பாக்குறீளோ அப்பெல்லாம் நீ என்ன நினைச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் என்கிட்டேந்து வந்ததுதான், இதெல்லாம் என் விபூதிகள் தான் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ஏன்னா இதெல்லாம் தன்னோடதுன்னு வச்சுக்கூடாது. என்கிட்ட இதெல்லாம் இருக்கே அப்படின்னு நினைக்கிறதே அது அதோட பர்பஸ் டிஃபீட் ஆயிடுறது. இந்த மாதிரி நான் புகழ் இருக்கு, என்கிட்ட செல்வம் இருக்கு, என்னோட வாக்கு ரொம்ப அழகா இருக்கு, என்னோட ஞாபக சக்தி ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு அறிவு ரொம்ப அழகா இருக்கு, நான் ரொம்ப உறுதியோட இருக்கேன், நான் எல்லாரையும் மன்னிப்புக்கிறேன். இதுல நான் 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 எவ்வளவு போடுறோமோ அப்ப இந்த ஸ்லோகத்தோட மகிமையே போயிடுறது. ஏன்னா இது உங்களது இல்ல, இது எல்லாமே பகவானின் ரூபம்தான், பகவானின் விபூதியும் தான் அப்படின்னு நினைச்சுக்கணும். இதெல்லாம் நல்லது, அதாவது இதெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லல, இதெல்லாம் நல்லதுதான். ஆனா இது தன்னுதுன்னு வச்சுக்காதீங்கோ, இதெல்லாம் பகவானோடது, இதெல்லாம் பகவானின் விபூதிகள், இதெல்லாம் நினைக்கிறச்செல்லாம் இது பகவானால் தான் நமக்கு இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ. இந்த மாதிரி யார்கிட்ட பார்த்தாலும் அவள்கிட்ட பகவான்கிட்ட இருந்தா அவளுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுங்கோ அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 35வது ஸ்லோகம். ப்ருஹத்சாம ததா சாம்னாங் காயத்ரி சந்தசாமஹம் மாசானாம் மார்க ஷீர்ஷோஹமிருதூனாங் குசுமாகரஹ. பிருஹத்சாம, பிருஹத்சாமன்னு ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகா இருக்கு. நான் இன்னைக்கு அதை தேடிட்டு கிடைச்சு அதை கேட்டுட்டேன். யூடியூப்ல பிருஹத்சாமன்னு தேடி பார்த்தேன்னா ஒரு பண்டிதர் பிருஹத்சாம சொல்ற, கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ததா கூட, சாம்னாம் சாமங்களில், சாமவேதத்தில், காயத்ரி காயத்ரி, சந்தசா சந்தங்களில், அகம் நான், மாசானாம் மாதங்களில், மார்கசீர்ஷ மார்கழி மாதம், மார்கசீர்ஷ மாதம், அகம் நான், ருதூனாம் பருவங்களில், குசுமாகரஹ வசந்த காலம். பகவான் சொல்ற சாமங்களில் கூட நான் பிருஹத்சாம, சந்தங்களில் நான் காயத்ரி சந்தம், மாதங்களில் நான் மார்கசீர்ஷ
மார்கழி மற்றும் பருவங்களில் வசந்த காலம். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். ப்ருஹத்சாம ப்ரு ப்ரு இல்ல ப்ரு ஹத்சா மேல ஆகாத் கொடுத்து ஹத்சாம ததா சாம்னாங் ததா 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 சாம்னாங் சா நெடுத்து சாம் நாங் இன்மண்ட ஜாயிண்ட்டுக்கெல்ல சாமியில் ஆகாத் கொடுத்து சாம் நாங் காயத்ரி காயத்ரி கா நெடல் எடுத்து த்ரீ நெடல் எடுத்து ஏமில் ஆகாத் கொடுத்து காயத்ரி சந்தசாமஹம் சந்த சந்த இல்ல சந்த ச மேல ஒரு ஆகாத் கொடுத்து छन्दसामहम् मासानां मार्गशीर्षोऽहम् மாசானாம் எல்லாமே எழுத்துக்கள். மார்க ரஃபா கொடுத்து மார்க ஷீர்ஷோ ஷீ அப்புறம் ஷ ஷீர்ஷோஹம் அப்படின்னு நிறுத்திக்கலாம். இல்லைன்னா மார்க ஷீர்ஷோஹமிருது இம்மண்டு இருக்கனால மிரு எடுத்துக்கலாம். மார்க ஷீர்ஷோஹமிருதூனாங் மிருது தூ நெடில் எழுத்து நான் நெடில் எழுத்து மிருதூனாங் குசுமா கரஹ குசுமா குசு ரெண்டுமே குறில் எழுத்துகள். மா கரஹ மா நெடில் எழுத்து மா கரஹ. बालसुब्रमण्यन जी. जय श्री कृष्ण. Yes. बृहत् साम तथा साम्नां गायत्री छन्दसामहम् मासानां मार्गशीर्षोऽहम् कुसुमकरः. அதில் அவ்வளோ இல்லை, பட் எல்லாம் பர்ஃபெக்டாக அந்த மாதிரி தான் இருந்து அந்த மார்கஷீர்ஷோஹம் அண்ட் ருது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். மார்கஷீர்ஷோஹம் ருது ஹம் ருதூனாங் அப்படின்னு சேர்த்து சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். பகவான் வந்து முதல்ல முன்னாடி வர ஸ்லோகத்துல வேதங்களில் நான் சாமவேதம்னா சாமவேதம் பாட்டு மாதிரி வர்றதுனால கவி மியூசிக்கும் சங்கீதத்துக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த தொடர்பை காமிக்கிறது. அதிலேயே பிருஹத் சாம நான், இந்த சாமவேதத்திலேயே பிருஹத் சாம நான் அப்படிங்கிறார். பிருஹத் சாமங்கிறது ஒரு ஸ்லோகம். பரத்வாஜ முனி வந்து இந்திரனுக்காக எழுதின ஸ்லோகம், ஒரு மந்திரம். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் சாமவேத மந்திரங்களிலே. அதனால பகவான் வந்து என்னோட ஒரு விபூதி என்னன்னா சாமவேதத்தில் பிருஹத் சாம மந்திரம் அப்படிங்கிறார். அடுத்தது வந்து சந்தத்துக்கு வரார். நம்ம வந்து கீதையில் எல்லாம் நமக்கு தெரியும், எல்லா முக்காவாசி ஸ்லோகங்கள் அனுஷ்டுப் சந்தால இருக்கு, சில ஸ்லோகங்கள் துஷ்டு சந்தால இருக்கு. சந்த அப்படின்னா ஒரு மீட்டர், ஒரு லயம். அனுஷ்டுப் சந்த அப்படின்னா 8 மாத்திரைகளோட ஒரு பதம், ஒரு சரணம். அந்த மாதிரி 4 சரணங்கள் இருக்கு. அதெல்லாம் 32 சிலபல்ஸ் இருக்கு. யதா யதா ஹி தர்மஸ்ய அப்படின்னா யதா யதா ஹி தர்மஸ்ய 8. அந்த மாதிரி 4 சரணம் சேர்த்துட்டெல்லாம் 32 சிலபல்ஸ் வருது. அதனால அது அனுஷ்டுப் சந்த. பகவான் சொல்றார், ஆனா சந்தங்களில் நான் காயத்ரி சந்த. காயத்ரி சந்த அப்படிங்கிறது 6 சிலபல்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி 4 சரணங்கள் வச்சுட்டு இருந்தானா காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரமும் காயத்ரி சந்தத்திலேருந்து தான் வந்தது. காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரியும்.
ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரச்சோதயாத். ரிக்வேதத்தில் வருது. இந்த 3 உலகம்லயும் எனக்கு இலுமினேட் பண்றது ஆர் வெளிச்சம் காமிக்கிறது. அதில் நாங்கள் தியானம் பண்றோம். எந்த பகவான் எனக்கு இந்த 3 உலகத்திலும் 3 உலகத்தில் காமிக்கிறாரோ அந்த பகவான் மேல நாங்கள் தியானம் பண்றோம். அந்த பகவான் பூஜிக்கப்பட வேண்டியவா, நம்மளோட பாவத்தை எல்லாரும் கழிக்கிறவா, என்னோட அஜ்ஞானத்தை அழிக்கிறவா, என்னோட புத்திய ஞான ஒளிமயமாக்கி என்ன கரெக்டான பாதையில் அழிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிற மந்திரம் அது காயத்ரி மந்திரம். ஸோ அந்த காயத்ரி சந்தம் இருக்கு. எல்லா சந்தங்களிலும் எனக்கு ரொம்ப வசதியான சந்தம் காயத்ரி சந்தம். அதுல அது என்னோட விபூதி அப்படிங்கிற. அதுக்கு அடுத்தாப்புல மாதங்களும் ருத்துக்களும் பத்தி பேசுறார். மாதங்களில் மார்கசீர்ஷ மாதம் நான். மார்கசீர்ஷ மாதம் நவம்பர் டிசம்பர்ல ஆரம்பிச்சு சங்கராந்தியில முடியும். அந்த பீரியட் ஹார்வெஸ்டிங் பீரியட், நெல் எடுக்கிற பீரியட். அந்த சமயம் ரொம்ப அழகான வெதரும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதம்தான் எனக்கு பிடித்த மாதம். அந்த மாதம் தான் என்னோட விபூதி மார்கசீர்ஷம் அப்படிங்கிற. அதே மாதிரி ரித்துக்களில் நான் வசந்த ரித்து. வசந்த ரித்து அதுல பூக்கள்லாம் அந்த பூக்கள்னால இந்த உலகமே ரொம்ப நறுமணமா இருக்கும். அதனால அந்த வசந்த காலம் என்னோட ஒரு விபூதி அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகம் போலாம். 36 ஸ்லோகம். द्यूतै छलयतामस्मि तेजस्विनामहम् जयोऽस्मि व्यवसायोऽस्मि सत्त्वं सत्त्ववतामहम्. द्यूतं சூதாடுவது, சலயதாம் ஏமாற்று வேலைகளில், அஸ்மி நான், தேஜக பொலிவு, தேஜஸ்வினாம் பொலிவுகளில், அகம் நான், ஜயோ ஜெயம், அஸ்மி வியவசாயோ தொழில்களில், அஸ்மி நான், சத்துவம் ஒழுக்கம் சத்துவகுணம், சத்துவதாம் ஒழுக்கமுள்ளவரில், அகம் நான். பகவான் சொல்றார், ஏமாற்று வேலைகளில் நான் சூதாடுவது, பொலிவுகளில் பொலிவு நான், தொழில்களில் வெற்றி நான், ஒழுக்கமுள்ளவரில் ஒழுக்கம் நான் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். தியூதை சலய தியூ இந்த நியூ தியூதை சலயதாமஸ்மி சலயதாமஸ்மி. சலய எல்லாமே குரல் எழுத்துக்கள் தனித்தனியா சொல்லணும். தாமஸ்மி மேல ஆகாத் கொடுத்து மஸ்மி. தேஜஸ் தேஜஸ்வினாமஹம். தேஜஸ் ஜமலாக தேஜஸ் ஜமலாக வினா நான் எழுத்து மஹம். ஜயோஸ்மி வியவ ஜயோ யோ நெடுலெழுத்து யோஸ்மிவ்ய யோ மேலாக ஸ்மிவ்ய ஸ்மி மேலோராக ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி சாயோ ரெண்டுமே நெடுலெழுத்துகள் யோஸ்மி யோ மேலாக கொடுத்து சத்துவம் ரெண்டு இத்து இருக்கு. சத்துவம் இல்ல சத்துவம் சத்துவ ரெண்டு திருப்பி ரெண்டு இத்து இருக்கு. சத்துவதா சத்துவவதாமஹம். சத்துவம் சத்துவவதா ரெண்டு இருக்கு.
சத்வவதாமம். भानु जी जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. द्यूतैः छलयतामस्मि तेजस्तेजस्विनामहम् जयोऽस्मि व्यवसायोऽस्मि सत्त्वं सत्त्ववतामहम्। பர்ஃபெக்ட், பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா சொல்றேன். थैंक यू सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த கீதை முழுக்க பார்த்தோம்னா எல்லாமே துவந்தத்துல இருக்கிறதுனால, எல்லாத்துக்குமே ரெண்டு முகம் இருக்கிறதுனால, நல்லதுகள் பத்தி சொன்னா கெட்டதும் இருக்கு. சோ நல்லதுகள் எல்லாமே பகவான் அப்படின்னா பகவான் விபூதினா, கெட்டதுலயும் பகவானோட விபூதி இருக்கணும். அதை சொல்றதுக்கு தான் பகவான் சொல்றார், இந்த சலய விஷயங்கள், ஏமாற்று விஷயங்களில் நான் சூதாடுவது. நம்மளோட மனசுல இருக்கிற அந்த சமத்துவத்தை நம்மளோட எடுத்துட்டானா, இந்த மாயையினால நம்ம மயங்கி போய் எல்லா விஷயத்துலயும் ஒரு அடிக்ஷன் வந்து இந்த மாதிரி கெட்ட வழிகளில் போவோம். அந்த கெட்ட வழிகளில் ரொம்ப கெட்ட என்ன பார்க்கணும்னா சூதாட்டத்தில் பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி வரலாம், சூதாட்டம் பகவானன் விபூதி அப்படின்னா சூதாட்டம் நல்லதா அப்படின்னு. நீ ஏன் சூதாட்டம் பண்ணக்கூடாது? ஸோ இந்த அதுக்குதான் எப்பொழுதுமே இந்த சாப்டர், இந்த அத்தியாயத்தோட மெயின் த்ரஸ்ட் என்ன அப்படின்னு நினைவில் வச்சுக்கணும் எப்பொழுதுமே. இதெல்லாம் நான் என்ன இதுல பார்க்கலாம் அப்படிதான் சொல்றாரு. இத பார்த்தா உனக்கு என்னோட நினைவு வரணுங்கிறதுக்காக சொல்றார். அதுக்காக இது நல்லது, இது கெட்டது, இது பண்ணு, இது பண்ணாத அப்படின்னு சொல்லல. இந்த ஸ்மிருதிர் மேதா திருதக்ஷமா எல்லாம் சொல்றாளே தவிர, இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் உன்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லல பகவான் இந்த அட்லீஸ்ட் இந்த சாப்டர்ல. எதெல்லாம் சொல்றோ இதெல்லாம் என்னோட விபூதிகள் அப்படின்னு தான் சொல்ற, இதெல்லாம் நான் அப்படின்னு தான் சொல்ற. ஏன் சொல்றேன்னா அதுக்கு காரணம் வந்து முதல்ல இருந்து வருது. அர்ஜுனன் சொல்றான், எப்படி உன்னை எப்பொழுதும் என்னால நினைச்சுக்க முடியும், எப்படி நான் வந்து அனன்ய சேதாவா இருக்க முடியும், வேற எதையுமே நினைக்காம இருக்க முடியும், எப்பொழுதும் நினைச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னா பகவான் அவனை எப்படிலாம் என்னால நினைச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பகவான் தன்னோட விபூதிகளை சொல்றார். எல்லாமே நான், எல்லாமே நான் அப்படின்னு. அதை இன்னொரு விஷயமா நினைச்சுக்கலாம். சூதாட்டம், அதாவது முதல்ல சூதாட்டம் இருந்து பண்ணியிருந்தார் அப்புறம் விட்டுட்டா அப்படின்னாலும் அதெல்லாம் பகவான் தான் அப்படின்னு நினைச்சுட்டா அதுல வந்த வெற்றி தோல்வி, நமக்கு வந்த பணம் போன லாபம் என்னவோ நஷ்டம் ஏதோ அதெல்லாம் பகவானோடது அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். சரி, நான் ஒன்றும் பணம் பண்ணல, நான் ஒன்றும் பணத்தை நஷ்டமா இல்லை எனக்கு, இது எல்லாமே பகவானோடது, சூதாட்டம் பகவானோட ஒரு விபூதி தான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அவர் சூதாட்டம் இங்க மட்டும் ஏன் பிடிச்சி சொல்லிருக்கார்? மது அருந்துதல், வேற இந்த மாதிரி கெட்ட அந்த விஷயங்கள்லாம் ஏன் சொல்லல? இந்த அடிக்ஷன்லாம் இருக்கே அப்படின்னா, இந்த சூதாட்டம்ங்கிறது அதுல இருந்து செல்வம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால எதையுமே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா, எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பா இன்னொருத்தர். அண்ட் அந்த செல்வம் எதுக்கு வருதுன்னா, இந்த பிரபஞ்சத்தோட இன்னும் ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் வரதுக்காக வருது. எதுக்கு இந்த சூதாட்டம் பண்றா? மது அருந்துதல் தன்னோட மனசை மறக்கிறதுக்காக, இதுக்காக 1008 விஷயத்துக்காக இருக்கலாம். மது அருந்துதல் மனதோட சம்பந்தப்பட்டது. ஆனா சூதாட்டம்ங்கிறது தன்னையும் இந்த உலகத்தையும் பிணைக்கிறதுக்காக வந்தது. அந்த பிணைப்பு நல்லது இல்ல. இந்த ராகம் கெட்ட விஷயம், அதுல இருந்து வெளியில வரணும். சூதாட்டம் தான் அதுக்கு வந்து சூதாட்டம் ஒன் ஆஃப் த இந்த கெட்ட விஷயங்களில் ஒன் ஆஃப் த
விஷயம் வந்து சூதாட்டம். அந்த சூதாட்டம் வந்து உனக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் பிணைப்பு தான் அதிகரிக்கிறதுக்காக வந்தது. அதனால நீ எதையும் விட்டு கொடுத்ததுக்காக தயாராயிடுவ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சூதாட்டத்துல என்னோட விபூதியை பார்க்கலாம் அப்படின்னு பகவான் சொல்ல. அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா ஞானிகள், தேஜஸ்விகள், அவளுக்கு ஒரு பொலிவு இருக்கும். இப்ப நம்மளோட பிரதமர் பாருங்க, நான் எனக்கு அவரோட பிஜேபிக்காக சொல்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். இந்த பிரதமரை பார்க்கறச்செல்லாம் அவர்கிட்ட ஒரு பொலிவு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். எல்லாருக்கும் தோன்றதோ தோணலையோ தெரியாது. எனக்கு தோணணும்னு சொல்லலை, அப்படியும் பார்க்கணும்னு அப்படின்னு சொல்லலை. ஆனா எனக்கு தோணும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. பரமாச்சாரியாலையும் நான் பார்த்திருக்கேன், புதுப்பிரிவாளையும் பார்த்திருக்கேன். அவள்கிட்ட ஒரு தேஜஸ் வருது. அவளை பார்த்தோன்னே ஒரு ஆஹா அப்படின்னு அவ யாருன்னு தெரியாம இருக்கிறச்சு கூட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு. பகவான் சொல்ல அந்த மாதிரி தேஜஸ்விகளில் தேஜஸ் நான் அப்படிங்கிற. ஏன்னா பகவான் தான் தேஜஸும் அவள் கொடுக்கறது. தேஜஸ்விகளின் தேஜஸ் நான். விவசாயர்களில், ஏன்னா எல்லாருக்கும் தேஜஸ்லாம் வந்துடுது. நம்ம எல்லாம் வேலை பண்றோம், நிறைய கஷ்டப்படுறோம். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு நமக்கு வெற்றி கிடைக்கிறது நம்ம பண்றதுல. அந்த வெற்றியும் நான் தான் அப்படிங்கிறோம். விவசாயத்தில் வரும் வெற்றியும் நான் தான் அப்படிங்கிறார். அப்புறம் சத்துவகுணத்தில் இருக்கிறவாடு சத்துவமும் நான் தான். சத்துவம், ரஜஸ், தமஸ், இந்த 3 குணங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தையே, பிரகிருத்தியே அதுல இருந்து தான் வந்திருக்கு. சத்துவத்துல இருக்கிறதுனா அப்படியே பேலன்ஸ்டா இருக்கிறது, பர்ஃபெக்ட் ஹார்மனியில இருக்கிறது அப்படின்னு. ஒரு விதமான அச்சலமும் இல்லாம இருக்கிறது சத்துவகுணத்துல இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தா சத்துவகுணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்மளோட அறிவு, நம்மளோட மனசு, நம்மளோட சேத்தனா, இந்த 3ம் சமநிலையத்துல ஹார்மோனிஸா ஓடுறது அப்படின்னா, இந்த 3க்குள்ளயும் தகராறு இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த சத்துவகுணத்துலதான் இருக்கும். ஒளிமயமான ஒரு குணம். அந்த குணம் இந்த ரஜச தாமசை விட மேலாப்ல எப்ப இருக்கோ அப்பதான் இந்த 3ம் நமக்கு ஒரு பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். நமக்கே இப்ப டவுட் வருதா, நம்ம சத்துவகுணத்துல இருக்கோமானா இந்த 3ம் பேலன்ஸ்டா இருக்கா, அதுகளுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு இல்லாம இருக்கா, மனசு ஏதோ சொல்றது, அறிவு ஏதோ சொல்றது, சேத்தனா நம்மளோட இருக்கிற ஈகோ, அகங்காரம் என்ன சொல்றது, இந்த 3மே ஒரே லெவல்ல இருக்கா அப்படின்னா நம்ம சத்துவகுணத்துல இருக்கோம்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறத ரஜசம் தமச குணமும் கீழே போயிருக்கு, இது மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம். பகவான் சொல்றார், அந்த சத்துவகுணத்தோட இருக்கிறவாழ்ல சத்துவம் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணா. ஒரு சந்தேகம் கேட்டமா? சொல்லுங்களேம்மா. வெற்றி அவர் தானே, தோல்வி அவர் தானே? ஆமா. அது மட்டும் நான் இல்லைன்னு அவர் ஏன் சொல்றாரு? வெற்றிதான் நான்கிறார். எப்படி தோல்வியா இருக்கும்போது நான் கிருஷ்ணான்னு தானே உன்னதானே நினைக்கிறேன், நீ கொடுத்தது தானே அது. ஆமா, இல்லைன்னு சொல்லவே இல்லையே. வெற்றி மட்டும் நான்கிறாரு. அப்படி சாப்டர் இது நான் அது நான் அப்படின்னு சொல்றது இல்லை. இதெல்லாம் பாக்கறச்ச நான் என்னோட விபூதின்னு பாருங்கன்னு தான் சொல்றாரு. அதுக்காக பகவான் தான் அதுக்கு தானே சொல்றாரு. அர்ஜுனன் என்ன சொல்றான், டீட்டெயில்டா எனக்கு சொல்லுங்கோ உன்னை பத்தி அப்படிங்கிற பகவான் சொல்றான். என்னால டீட்டெயில்டா எல்லாம் என்னை பத்தி சொல்ல முடியாது. ஏன்னா என்னை பத்தி நான் டீட்டெயில்டா சொல்லணும்னா இந்த கல்பமே முடிஞ்சாலும் அதை பத்தி சொல்ல முடியாது. ஆனா உனக்கு என்ன தேவை, உனக்கு ஒரே விஷயம்தான் தேவை. நீ எதானே என்ன கேட்டிருக்க, எதெல்லாம் பார்த்தா என்னோட நினைவு வரும், அதனால அனன்ய சேதஸா இருக்க முடியும் அப்படிங்கறதுக்காக பகவான் சொல்ற. தோல்வி அவர் இல்லைன்னு சொல்லல, அப்படின்னு சொல்லல. நம்ம அதை கற்பனை பண்ணிட்டு தெரிய வேண்டாம். பகவான் சொல்ற விவசாயத்தில் வெற்றி நான் அப்படிங்கிற, அவ்வளவுதான்.
சார் நான் இப்படி தோல்வி யோசிக்கணுமா? நானா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு திருப்பி அர்ஜுனனா வந்து பகவான்கிட்ட கேட்டாதான் பகவான் சொல்ல முடியாது. இல்ல நான் இது இப்படி யோசிச்சேன். தோல்வி வரும்போது அவன் நிச்சயம் தேடுவோம், வெற்றி வந்தா நம்ம அவரை மறந்துடுவோமோ ஆஹா, என்னமோ. அப்படி கூட நினைச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாமா? பெர்ஃபெக்ட். இல்ல நான் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறேன். அப்படி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தாட்டே ரொம்ப நல்லா இருக்கு. தோல்விங்கிறச்சே எனிவே அவர் என்ன வர போறது, வெற்றிலையும் என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறாரு. ஆமா அப்படி யோசிக்கிறேன். அப்படியும் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல இன்டர்பிரிட்டேஷன். சார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாங்க சார். பாரதிங்க சார். சொல்லுங்கம்மா. சார் சார் எல்லாமே நான் தான் சொல்றாங்க சார். நமக்கு இதுல என்னங்க சார் சொல்ல வர்றாங்க? நம்ம எப்படிங்க சார் புரிஞ்சுக்கிறது? எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லதில்ல, இதெல்லாம் நான் அப்படின்னு தான் சொல்றேன். முதல் விஷயம். இதுல தெரிஞ்சுக்க விஷயம் என்னன்னா, நான் இந்த 72 விபூதிகளும் நான் இப்போ ஒரு எக்ஸல்ல போட்டு வச்சிருக்கேன். அதை நான் அவங்களோட அப்புறமா கொடுக்குறேன். பகவான் சொல்றதுன்னா இதெல்லாம் பார்க்கறச்சே என்ன நினைவு வச்சுக்கோ அப்படிங்கிற. பகவான் என்ன சொல்றாருன்னா, உங்களோட நாள் முழுக்கத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்பவாவது ஒரு செகண்ட் இதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் வரைச்செல்லாம் என்ன பார்த்துக்கோ அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்றாரு முதல்ல என்ன, அதாவது 7வது 9வது இந்த அத்தியாயங்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே என்ன நினைச்சுட்டு எனக்கு சரணாகதியா இரு, அதான் பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் தான் எல்லாத்தையும் சுலபமான யோகம் என்கிட்ட வரத்துக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சோ அந்த பக்தி யோகத்துல என்ன சொல்றாரு, எப்பொழுதும் என்னை பத்தி நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறது. பகவான் எப்பொழுதும் உன்னை எப்படி நான் நினைச்சுக்க முடியும், எனக்கு எவ்வளவு வேலை இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். சோ பகவான் அதுக்கான பதில்கள் சொல்றார். இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பார்த்துட்டு இருங்கோ, எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருங்கோ. அப்ப நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதுல நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு மனசுல வந்துருச்சுன்னா உங்க மனசு என் மேல இருக்கு. பகவான் சொல்ற என் மேல உன் மனசை வெயி அப்படிங்கிற. சார் இப்ப கஷ்டத்தையும் அவருன்னு எடுத்துக்கணும், சந்தோஷத்தையும் அவருன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பகவான் சொல்லல. எங்கேயுமே சந்தோஷம் நான், துக்கம் நான் அப்படின்னு சொல்லல. அவர் அவரோட விபூதி மட்டும் சொல்றார். அதை மட்டும் நம்ம இப்ப படிச்சுக்கலாம், குழப்பிக்க வேண்டாம் நம்மள. இதையும் சொல்லியிருக்காளா அதையும் சொல்லியிருக்கா, அதெல்லாம் நமக்கு அவர் சொல்லல. 72 விஷயம் தான் சொல்லியிருக்க. அந்த 72 விஷயத்தை பார்த்துக்கலாம் முதல்ல. அந்த 72 விஷயங்களை பார்த்தாலே நமக்கு பகவான் நமக்கு தெரியறாரா நம்ம பார்த்துக்கலாமே. அப்பவும் தெரியலன்னா அப்புறமா இந்த கேள்வி எல்லாம் நமக்கு வரட்டும். ஏன்னா சமதுக்கம்ங்கிறது பகவான் ஞான யோகத்தை சொல்லியிருக்கார், கர்ம யோகத்திலையும் சொல்லியிருக்கார். அதெல்லாம் நம்ம புரிய மாட்டேங்கிறதுனால்தான் பகவான் இந்த பக்தி யோகத்துக்கே வந்திருக்கார். சமத்துவம் யோக உச்சத்தேன்னு முதலே சொல்லிட்டார். எல்லாத்துக்குமே சமத்துவமா இருக்கிறது நல்லது. ஆனா நமக்காக அதெல்லாம் முடியுமா? முடியாது. துக்கம் வந்தா துக்கம் வந்துதான் வரும். அந்த துக்கம் வறட்சி என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ அதுலதான் நீங்க பகவானை பார்க்கலாம். அழாம இருக்குன்னு சொல்லவே இல்லை பகவான். அழுந்திருந்தாலும் பரவாயில்ல. எதையுமே இது பண்ணு இது பண்ணாதேன்னு சொல்லவே இல்லை பகவான் இந்த அத்தியாயத்துல. சோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த அத்தியாயத்துல நம்ம ஒரு இது பண்ணு இது பண்ணாதேங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னு நம்ம இந்த அத்தியாயத்தை படிக்க வேண்டாம். இந்த அத்தியாயத்தை படிக்கிறச்செல்லாம் இதுல எல்லாம் என்னை பார்க்கலாம், இதெல்லாம் என்னோட விபூதிகள், நான் வியாபித்துக்கிற இந்த மாதிரி முகங்கள் பாரு அப்படின்னு பகவான் சொல்ற. அவ்வளவு இல்ல சார், நேத்து சொன்னேன் இல்லையா அந்த வியாகரணத்துல துவந்த்வ சமாச அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதுல இருமைன்னு எடுக்கும்போது சுக துக்கங்கிறதும் துவந்துவ தானே? சுக துக்கம் துந்ததான். அப்ப அதுல நான் இருக்கேன், அதுல எனக்கு இருமை இருக்கும்போது அவர் சுகத்திலயும் இருக்கார் துக்கத்திலயும் இருக்காருன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அவர் சொல்ல வியாக்கரத்தில் துவந்துவம் நான் அப்படிங்கிறார். அதுக்காக துவந்துவ வார்த்தைகள்லாம் எடுத்துட்டு எல்லாம் நான் அப்படின்னு சொல்லல. வியாக்கரணம் அப்படிங்கறச்ச அதுல துவந்துவம் நான். ஏன்னா அது ரெண்டையுமே அது இந்த துவந்துவம்ங்கிறது வியாக்கரணத்துல துவந்துவம்ங்கிறது இந்த ரெண்டு வேர்ட்ஸ் சேர்ந்து பண்ணது நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல ரெண்டு வேர்ட்ஸுக்கும் சமமா முக்கியத்துவம் கொடுக்கறதுனால துவந்துவம் முக்கியமானது எனக்கு அப்படிங்கிறது. அவர் அதுக்காக சமதுக்கம் சமசுக்கம் துக்கம் சுக்கம் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் அந்த வார்த்தை நல்லா அப்படின்னு சொல்லல. இந்த வியாக்கரணத்தில் நான் இந்த வியாக்கரன் அப்படிங்கிறது.
தேங்க்யூங்க சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ ஜி. எனக்கு புரிஞ்சது இவ்வளவுதான்மா. அதுக்காக இதுதான் தெய்வ சத்தியம்னு சார் எடுத்துக்காதீங்க. நான் எக்ஸாக்டா உங்ககிட்ட என்ன கேட்கணுங்கிறது எனக்கு இன்னும் தெரியலைங்க சார். தெரிஞ்ச அளவுக்கு கேட்டேங்க சார். ஒண்ணுமே பிரச்சனை இல்லம்மா. நீங்க கேட்க கேட்க தானே எனக்கும் புரியும். வாதே வாதே ஜாயதே தத்துவபோதக நேற்றுக்கு தான் சொன்னோம். இந்த மாதிரி கண்டிப்பாங்க சார். சொல்லி சொல்லி தான் நீங்க கேட்டு நான் அதை புரிஞ்சுண்டு எனக்கு என்ன புரிஞ்சதோ நான் உங்கள்ட்ட சொல்லி நீங்க அதுக்கு கேள்வி கேட்டேன்னா என்னோட நாலேஜும் பெட்டரா இருக்கு, உங்க நாலேஜும் பெட்டரா ஆகும். கண்டிப்பாங்க சார். சார் ஒரு நாள் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேங்க சார் உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது. அப்ப நீங்க அந்த அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க சார், இப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட நமக்கு பிடிக்காட்டியும் அவங்கள வெறுக்கக்கூடாது, அவங்களோட கலந்து போகணும்னு சொல்லியிருந்தீங்க சார். அது எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுங்க சார். இப்ப அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டேங்க சார். பர்ஃபெக்ட்மா, ரொம்ப நல்லது. அதாவது அது எல்லாமே உங்களோட பிளஸிங்ஸ் எடுத்துக்கிறேங்க சார். இப்ப ஆபீஸ்ல வந்து சிலர் எல்லாருமே பிடிக்காதுங்க சார். ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்காது. ஆனா நீங்க அது சொல்லும்போது அந்த அப்செட்ல இருக்கும்போது அது மைண்ட்ல கரெக்டா செட் ஆயிடுச்சுங்க சார். அவங்கள பிடிக்கலைன்னா கூட நம்ம அவங்கள வெறுக்க கூடாது, அவங்களுக்கு ஆப்போசிட்டாவே எதுவும் பண்ணக்கூடாது, அவங்களோட நம்ம சேர்ந்துதான் ஒர்க் பண்ணி ஆகணுங்க சார். அது எனக்கு அதான் சார் நீங்க சொல்றத வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல நான் அப்ளை பண்ணி பாக்குறேங்க சார். நடைமுறையில வந்துடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய இப்படிதான் அதுக்கப்புறம் எனக்கு அந்த தாட் போயிடுச்சுங்க சார். யாரையுமே வந்து அப்படி நினைக்கிறது இல்ல. நமக்கு பிரச்சனை கொடுக்கறவங்கள கூட நம்ம வெறுக்க கூடாதுன்னு கத்துக்கிட்டேங்க சார். பர்ஃபெக்ட்மா. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வாழ்க்கையில சொல்லணும்னு கொண்டு நினைச்சேன். வந்தோம்னா Thank நம்ம you. கீதையை வாழ்க்கையில கொண்டு வர முடியும். Yes sir. Thank you sir. தேங்க்யூமா. தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லாருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெய் ஜி. ஸ்ரீ கிருஷ்ணா sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா தேங்க்யூ ஜி. ஜி. தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சார் நீங்க பகவத்கீதை சொல்லி சொல்லி உங்க முகத்துலயும் அந்த தேஜஸ் இருக்கு.